ultrasonic interferometers to find velocity of sound waves in water. Okay. ஸோ அல்ட்ராசோனிக்ஸுடைய வெலாசிட்டிஸ் வந்து வாட்டரில் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து வாட்டர் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் கண்டெய்னர்ஸ் இருக்குது, கீழே கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் இருக்குது. இதோடைய அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி மேலே இருக்கிற பிளேட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பாடி கீழே வரும். ஸோ இதுக்கு இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தா டிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ we need for 5 டிஃப்ளெக்ஷன்ஸ். ஒரு 5 டிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் மீன்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதேமாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ண பார்த்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தோம் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஸ்க்ரூ கேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். பிச் ஸ்கேல் இருக்குது, ஹெட் ஸ்கேல் இருக்குது, பிஎஸ்ஆர் வேல்யூ, ஹெச்எஸ்ஆர் வேல்யூ இருக்குது. இனிஷியல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணுறோம். பிஎஸ்ஆர் வேல்யூயும் ஹெச்எஸ்டி வேல்யூ வந்து நம்ம 0வாக செட் பண்ணி வச்சுக்கிறோம் இனிஷியலாக. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ். இதோடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 MHz வேல்யூஸ். இப்போ இந்த 2 MHz வேல்யூஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து வாட்டர் வழியாக ப்ரொடியூஸ் ஆகி மேலே இருக்க பிளேட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் மாதிரி கீழே வரும். இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெஷன் மெம்பருக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இனிஷியல் நம்ம வந்து 0 செட் பண்ணியாச்சு. பிஎஸ்ஆர் வேல்யூ, ஹெச்எஸ்டி வேல்யூ 0 செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதேமாதிரி இதில் கெயின் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிறது ஃப்ளக்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வேணும் அதுக்கு வந்து கெயின் யூஸ் பண்ணலாம். அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீடியல் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் வேணுமா இல்லை சைடில் வேணுமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பாயிண்டில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இனிஷியலாக. இப்போ நம்ம வந்து இதை வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் 5 டிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகிறோம். இப்போ இதில் என்ன செக் பண்ண போகிறோம், ரீடிங் நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த நீடில் வந்து ப்ரீவியஸ் பொசிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் வாங்கிட்டு பழைய பொசிஷனுக்கு வருது வந்து நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 டிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த மாதிரி வந்து 5 டிஃப்ளெக்ஷன் நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிஷியலாக. ஃபஸ்ட்டு நம்ம 0 அளவில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்க்ரூ கேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 5 டிஃப்ளெக்ஷன்ஸ். 1 2 3 and 4 then 5. ஓகே. ஸோ இஸ் ப்ரீவியஸ் பொசிஷன் வந்துச்சு. தட் இஸ் 5 டிஃப்ளெக்ஷன் நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா அந்த பிஎஸ்ஆர் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, ஹெச்எஸ்டி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே. பிஎஸ்ஆர் வேல்யூ எவ்வளோ, ஹெச்எஸ்டி வேல்யூ எவ்வளோன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு அந்த ரீடிங் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், அதில் வந்து 0 செட் பண்ணிடுறோம். 0 செட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து 5 நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 5ஆக இருக்கும். இப்போ அதோடைய பிஎஸ்ஆர் வேல்யூ எவ்வளோ, ஹெச்எஸ்டி வேல்யூ செக் பண்ணுவோம். தென் டோட்டல் வேல்யூஸ், டோட்டல் ரீடிங் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த ரீடிங் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி வந்து 5 டிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே. ஸ்க்ரூ பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ கேஜ் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க ஸ்க்ரூ கேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். டோன்ட் டிக்ரீஸ். ஒன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து 5 டிஃப்ளெக்ஷன்ஸ். 5 1 2 3 then 4 then 5. Okay. There are 5 deflections already. Okay. So now this value is n plus 10 values. Already n plus 5 எடுத்தாச்சு. இப்போ n plus 10 values. ஓகே. ஸோ இது இஸ் ஃபர்தர்லி என்ன பண்ணலாம், இதே மாதிரி என்ன பண்ணலாம், அடுத்து வந்து 5 டிஃப்ளெக்ஷன்ஸ், another 5 டிஃப்ளெக்ஷன், another 5 டிஃப்ளெக்ஷன். ஓகே. 5 ரீடிங்ஸ் நீங்கள் எடுத்தால் போதும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேபிளேஷன்ஸில் போட்டு ரீடிங் எப்படி கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அல்ட்ராசோனிக்ஸ் இன்டர்ஃபெரோமீட்டரில் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ரீடிங், அதாவது நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இந்த ஸ்க்ரூ கேஜ் தான் மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, பிச் ஸ்கேல் ரீடிங்கு. இது வந்து ஹெச்எஸ்டின்னு சொல்லுவோம். இது வந்து 50 டிவிஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்து பிஎஸ்ஆரில் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில், இந்த பக்கம் ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். 0.5 இருக்கும். இந்த பக்கம் 1 2 3 இப்படி போகும். நமக்கு இது 0.5 இருக்கும். நம்ம ரெண்டே தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் ஓப்பனாக தெரியுதுன்னு பார்க்குறீங்க. இதில் வந்து 1 2 3 அப்படின்னு போகும். இதில் வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு லைன் தெரியுது, ஒரு லைன் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5ன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிஎஸ்ஆர் வேல்யூவில் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்டியில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹெச்எஸ்டியோட ரீடிங் எவ்வளோ அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 5 ஆசிலேஷன்ஸுக்கும் நம்ம எவ்வளோ ரீடிங், பிஎஸ்ஆரில் எவ்வளோ ரீடிங் இருக்குது, ஹெச்எஸ்டியில் எவ்வளோ ரீடிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அல்ட்ராசோனிக்ஸ் இன்டர்ஃபெரோமீட்டர்
டேபிளேஷன்ஸ் நம்ம போட்டாச்சு. இனிஷியல் நம்ம 0 செட் பண்ணி வச்சுருந்தோம். 0லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 ஆசிலேஷன்ஸ், எப்படி எவ்வளோ 5 ஆசிலேஷன்ஸுக்கு பிஎஸ்ஐ வேல்யூ, ஹெச்எஸ்டி வேல்யூ போட்டாச்சு, டோட்டல் வேல்யூ போட்டாச்சு. ஓகே, தென் அதேமாதிரி வந்து 10 ஆசிலேஷன், 15 ஆசிலேஷன், 20, 25 போட்டாச்சு. அதோடைய பிஎஸ்ஐ ஹெச்எஸ்டி போட்டாச்சு, டோட்டல் வேல்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் மூவ் ஃபார் 5 ஆசிலேஷன். இப்போ 5 ஆசிலேஷன் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ 5 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த n ப்ளஸ் அதாவது 10லேருந்து என்ன பண்ணுறது, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது கிடைக்கும். அதாவது 5 ஆசிலேஷன். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் ஃபார் 5 ஆசிலேஷன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், n + 10, அதாவது 10லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூ கிடைக்கும். 50லேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், இதிலிருந்து மைனஸ் பண்ணுறோம், இதிலிருந்து மைனஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதில் இந்த வேல்யூஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் மூவ் ஃபார் 5 ஆசிலேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி வேவ்லென்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, λ = 2d/5. ஓகே, டிஸ்டன்ஸ் d ஃபார் டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மில்லிமீட்டரில் நமக்கு வரும், 10⁻³ மீட்டரில் வரும். இது எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன்ஸு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஃபஸ்ட்டு கால்குலேஷன் நம்ம போடலாம். λ = 2d/5. இதில் d அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.43 வரும். λங்கிறது டிங்கிறது 1.43 இந்த ரேஞ்சில் வரும் நமக்கு. அந்த வேல்யூஸ் வந்து டியில் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி போடலாம்னா, ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் 2 × d, d வந்து 1.43 × 10⁻³ ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட், டிவைட் பை வந்து நம்ம 5 போடுறீங்க. கூட எவ்வளோ ஒரு கால்குலேஷன் எடுத்து போட்டு பாருங்கள் எவ்வளோ ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, open bracket 2 × 1.43 exponentials minus 3 close bracket divided by 5. The answer is நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.72 10⁻⁻4 கிடைக்குது. ஓகே, 5.72 10⁻⁻4 இந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணலாம், 5.72 10⁻⁻4 கிடைக்குது. ஓகேங்களா, -4 கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸ் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி, இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 10⁻⁻4 நான் என்ன பண்ணேன், 10⁻⁻4 வந்து -4 வந்து காமன் ஃபேக்டர் எடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து 5.72 போட்டால் போதும். 5.72 போடுங்க. ஓகே, 10⁻⁻4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டியோட வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து v = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த். v = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த். இதுதான் வந்து அதோடைய வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டருடைய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 MHz முதல்ல சொல்லியிருந்தோம். 2 MHz அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻² 2 × 10⁻6 MHz வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். வேவ்லென்த் அப்படிங்கிறது இந்த இதுதான் வேவ்லென்த் வேல்யூஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி டு வேவ்லென்த். அப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சிங்கிறது 2 × 10⁻6 இன்ட்டு வேவ்லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 5.72 × 10⁻⁻4 இந்த ரேஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை கால்குலேஷன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். கால்குலேட்டரில் வந்து எடுத்து போடுங்க. அப்போ 2 எக்ஸ்போனன்ஷியல்ஸ் வந்து 6 இன்ட்டு எவ்வளோ இன்ட்டு 5.72 எக்ஸ்போனன்ஷியல்ஸ் வந்து -4. இப்போ போட்டு நமக்கு ஆன்சர்ஸ் எவ்வளோ வேணும்னா 1144. ஓகேவா, இது வந்து மீட்டர்/செகண்டில் கிடைக்குது. ஓகே, 1144 கிடைக்குது. 1144. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூஸ் இங்கே எழுதிங்க. 1144 மீட்டர்/செகண்ட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணால் இந்த கால்குலேஷன் 10 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் லாம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, அதாவது 2d/5 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதுக்கும் இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதுக்காக லாம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து ஒவ்வொரு லேம்டாக்கும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணி போட இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சிங்கிறது அந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் 2 MHz கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதை போட்டுட்டு வேல்யூ போடுங்க. ஸோ இப்போ 5 நீங்கள் 5 வேல்யூ வெலாசிட்டி 5 ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த 5 ஆட் பண்ணி இப்போ 5ஆல் டிவைட் பண்ணி நமக்கு வந்து மீன் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வே வாட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு 1144 இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படி இப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷன்ஸில் கம்ப்ரஸபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகும். ஓகே, கம்ப்ரஸபிலிட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், 1/v² ரோ. இந்த இடத்துல ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் இதோடைய
டென்சிட்டிஸ் தான் நம்ம வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வாட்டர் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஓகேவா, கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட டென்சிட்டிஸ். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல மீன் வேல்யூ நம்ம வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வேல்யூ எடுத்திருப்போம். மீன் வேல்யூ நமக்கு வந்திருக்கும். அந்த மீன் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். இந்த மாதிரி 1000 சம்திங்கில் வந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ 5 கூட 5 எடுத்துன்னு போடுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட இதை வந்து நான் மீன் வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ மீன் வேல்யூ எடுத்துக்கிறேன். கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க. இது வி ஸ்கொயர் முதல்ல சொல்லிட்டு 1144 ஓகே அப்ராக்சிமேட்டாக வரும். அந்த ரேஞ்சு வரும். அந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்க இன்ட்டு ரோங்கிறது 1000 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இது கால்குலேஷன் எடுத்து போட்டு பாருங்கள். அப்ராக்சிமேட் எவ்வளோ ஆன்சர்ஸ் வரும்னு பார்க்கலாம். 1 டிவைட் பை டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் 1144 க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1000 க்ளோஸ் ப்ராக்கெட். இதை போட்டு நமக்கு எல்லாம் ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் 1 டிவைட் பை டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க 1144 க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1000 க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். த ஆன்சர் இஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஆன்சர்ஸ் எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா 7.640 10⁻⁴ வந்து 10ல் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம். எவ்வளோ ஆன்சர்ஸ் கிடைக்குது 7.640 10⁻⁴ வந்து 10ல் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ மீன் வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ இதை போடுங்க. ஓகேவா, இந்த வேல்யூஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வரும். இதை வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் வந்து லிக்விட்.